லாக்டவுன் டைமில் சூர்யா வெற்றிமாறன் டைரக்ஷனில் வாடிவாசல் படத்தில் நடிக்க போகிறதா அப்டேட் பண்ணாங்க. லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு ஒரு பெரிய செட்டு போட்டு அந்த செட்டில் ஒரு ப்ரொமோவை ஷூட் பண்ணி படத்தோட பூஜையை நடத்தி ரொம்பவே பிரம்மாண்டமாக வாடிவாசல் படத்தை தொடங்கினாங்க. அந்த ப்ரொமோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பூஜை டைமில் எடுத்த அந்த ஃபோட்டோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது சூர்யா பாலா டைரக்ஷனில் வணங்கான் படத்துக்கு நடிக்க போயிட்டாரு. வெற்றிமாறன் சூர்யா வச்சு விடுதலை படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வணங்கான் படம் டிராப் ஆனாலும் அதுக்கப்புறமா சிவா டைரக்ஷன்ல கங்குவாவை நடிச்சு முடிச்சிட்டாரு. வெற்றிமாறனும் விடுதலை படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுதலை படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுத்து முடிச்சிட்டாரு. வாடிவாசல் படத்துல அமீரும் ஒரு கேரக்டர்ல நடிக்க போறாரு. சூர்யாவுக்கும் அமீருக்கும் பிரச்சனை அப்படிங்கறதுனால வாடிவாசல் படம் டிராப் ஆக போகுது. தனுஷ் நடிக்க போறாரு, சூரி நடிக்க போறாரு அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட் சோசியல் மீடியால வந்துகிட்டே இருந்தது. நம்ம சேனல்லையுமே இந்த அப்டேட் எல்லாத்தையுமே கொடுத்து இது கன்ஃபார்மான அப்டேட் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தோம். இப்போ நியூஸ் மீடியால புதுசா கொடுத்திருக்க அப்டேட் என்னன்னா, வெற்றிமாறன் வாடிவாசல் படத்தோட கதையை ராம் சரண் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா ராம் சரண் இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த நியூஸ் சூர்யாவுக்கு தெரிஞ்சதுனால தான் சூர்யா கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல கமிட் ஆனாரு அப்படிங்கறத அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. இதனால இப்ப வெற்றிமாறன் வேற ஒரு ஆக்டரை வச்சு வாடிவாசல் படத்தை எடுக்க போறாருன்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. விடுதலை படம் ஃபுல்லாவே முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால இது உண்மையா இருந்துச்சுன்னா சீக்கிரமே வாடிவாசல் படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வேற ஒரு நடிகரை வச்சு கொடுப்பாங்க. ரூமரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாடிவாசல் படம் ரொம்பவே டிலே ஆகும். ஏன்னா சூர்யா 44 படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுதா கொங்காரா டைரக்ஷன்ல புறநானூறு படம் வேற இருக்கு. அதுவரை வெற்றிமாறன் வெயிட் பண்ணுவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.